இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷனை நீதிமானாய் மாற்ற விரும்புகிறார்? ஏன் ஒரு மனுஷன் ஆண்டவர் நீதிமானாய் மாற்ற விரும்புகிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 25வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அடுத்த வசனம், அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இதுக்காக ஒரு மனுஷனை கர்த்தர் நீதிமானாக மாத்திரனா அவனையும் அவன் சந்ததியையும் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவனையும் அவன் சந்ததியையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவன் அவனும் அவன் மட்டும் இல்லாமல் அவன் முழு சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவங்க யாராக இருக்கணும்? நீதிமான்களாக இருக்கணும். அப்போ அந்த நீதிமான்களாக ஏன் ஆண்டவர் ஒரு மனுஷனை கர்த்தர் மாத்துறாருன்னா, அவனையும் அவன் சந்ததியும் நான் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அவனையும் அவன் சந்ததியும் நான் ஆசீர்வதிக்கணும். அழகா 2 கர்த்தங்க சொல்றார். நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் என்ன செய்யலை? நான் பார்க்கல என்றார். சொல்றது யாரு? தாவீது சொல்றான். அந்த 37வது சதைப்பை நீங்க பார்த்தீங்கன்னா தாவீதின் சங்கீதம் இருக்கும். தாவீதின் சங்கீதம். அப்ப தாவீது சொல்றாரு, நான் இளைஞனா இருந்தேன், எனக்கு சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு விவரம் தெரியல, ஆனா என்னைக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சிச்சோ அன்னையிலேருந்து இன்னைக்கு மறிக்கிற அளவுக்கு என்னுடைய வயது வந்துடுச்சு. நான் முதிர் வயதுமானேன்னா நான் மறிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டேன்? நான் வந்துட்டேன். முதிர்ந்த வயதாகி போச்சு, ஆச்சு சாக போறேன். இது வரைக்கும் நான் கவனிச்சதுல ஒன்றை கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா, ஒருவன் நீதிமானா இருந்தான்னா அவனும் அவன் சந்ததியும் தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அவனும் அவன் சந்ததியும் தேவன் என்ன செய்கிறாரு? அந்த நீதிமானை தேவன் என்ன செய்கிறதே கிடையாது, ஒருபோதும் கைவிடுகிறதே கிடையாது. ஒருபோதும் கைவிடுகிறதே கிடையாது அப்படின்றத என்ன செஞ்சிட்டேன்? நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த 3 கதை சொல்றான். அவனும் அவன் சந்ததியும்
ஆசீர்வதிக்கிறாரு. அவன் ஒருபோது என்ன செய்தே இல்லை, ஆண்டவர் கைவிடப்படுகிறதே கிடையாது. அதுக்கு ஒரு அடையாளம் சொல்றாரு, அவன் இறங்கி கடன் கொடுக்கிறான்றார். அவன் இறங்கி என்ன செய்யறானா, அவன் சொல்ற அழகாக சொல்றார் பாருங்க, அவன் இறங்கி அவன் அவன் நித்தம் இறங்கி இல்லையா, நித்தம்னா அந்த ஒரு அப்ப தினந்தரம் என்ன செய்யறானா, கடன் வாங்கல கடன் கொடுக்கறான். கடன் நேற்று கடனை அடைக்கிறான் இல்லையா, நேற்று கடனை அடைக்கிறார் இல்லையா, நேற்று கடன் என்ன செஞ்சார், அடைக்கிறார். எதனால கடன் அடைக்கிறார் அதுக்கு பார்த்தோம் நேற்று. கடன் என்ன செய்வார், இன்னைக்கு கடன் அடைஞ்சிட்டா போதாதுப்பா, கடன் என்ன செய்ய குடு. எப்படி குடு, தினந்தோறும் என்ன பண்ண, நித்தமும் என்ன பண்ணு, எப்போ கேட்டாலும், அதுவும் அவனக்கிட்ட கேட்டா இல்லை, அவனை என்ன செய்யணுமா, அவனே வந்து கேட்டு உனக்கு காசு வேணுமா அப்படின்னு கேட்டு என்ன செய்யணுமா. இது என்ன ஆகிற கதை அப்படின்னா, நீதிமானதான் அதான் செய்வானோ, நீதிமானம் இருந்தா, ஏன்னா அந்த அளவுக்கு அவனை என்ன செய்கிறாரு, அதுதான் ப்ராப்ளம். சரியா, அவனை ஏன் அப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவனை அந்த அளவுக்கு தேவன் என்ன செய்கிறார், அவனே சந்ததியை ஆசீர்வதிக்கிறாரு. அதனால அவன் என்ன செய்கிறான், நித்தமும் இறங்கி கடன், அதான் அந்த முக்கியமான, இறங்கி அவன் கடன் கொடுக்கிறான். அவனை கேட்கறதுனால வந்து கெஞ்சறதுனால, ஒரு முறைக்கு 4 முறையா எப்பயாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்ட பிறகு அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் கொடுக்க மாட்டான். நித்தமும் இறங்கி என்ன செய்கிறான், அவன் கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப தேவன் ஏன் ஒரு நீதிமானா ஒரு மனுஷனை மாத்தினார்னா, அந்த நீதிமான தான் நான் என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அவன் ஆசீர்வதிச்சாதான் அவன் இறங்கி கடன் கொடுக்க முடியும். அவன் நீதிமான இருந்தாதான் அவனை ஒருபோது என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன்டான். நீதிமன்றம் இருந்தாதான் அவனை கைவிட மாட்டேன். அப்ப கைவிடாம இருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை நமக்கு பிறகு இருக்கிற 2 காரியம் நமக்கு நடக்கல அப்படின்னாலும், ஸோ முதல் 3வது காரியமாவது நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆண்டவர் கைவிடாம இருக்கணும்னா நம் நீதிமானா இருக்கணும். நம்ம யாரா இருக்கணும், நீதிமானா இருக்கணும். அப்பதான் தேவன் என்ன செய்வார்னா, நம்ம குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அப்போ ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம் சந்ததியையும் என்ன செஞ்சிடக்கூடாது, கைவிட்டக்கூடாது. நம்மளையும் நம்ம சந்ததியும் கைவிட்டுடக்கூடாது. இப்போ ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரா இல்லையா இப்படி கண்டுபிடிச்சுக்கிறது, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரா என்ன கைவிடலையா அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, 28வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, 15வது வசனத்தை வாசிச்சுட்டு அங்க வாசிச்சா நல்லா இருக்கும். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைந்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். அப்போ தேவனும் என்ன செஞ்சார், அப்போ ஆண்டவர் கைவிடப்பட்டதை எதிலிருந்து அவர் கண்டுபிடிக்கிறாருன்னா, அவர்கிட்ட காசு இருக்குது. யார்கிட்ட, சவுல் கிட்ட காசு இருக்குது, சவுல் கிட்ட ஜனங்க இருக்கிறாங்க, சவுல் கிட்ட ஆயுதங்கள் இருக்குது, சவுல் கிட்ட எல்லாமே இருக்குது. ஓரளவுக்கு எல்லாமே இருக்குது. ஓரளவுக்குன்றதை விட ஒரு ராஜா கிட்ட என்னென்னவெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் யார்கிட்ட இருக்குது, சவுல் கிட்ட இருக்குது. அப்போ எதை வச்சு இந்த சவுல் சொல்றாரு, என்னை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கைவிட்டாரு, என்னை ஆண்டவர் கைவிட்டுட்டார் அப்படின்னா, நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன், தேவனும் என்ன செஞ்சுட்டார், என்னை கைவிட்டாருன்னா, அப்ப எதை வச்சு சொல்றார், அந்த நெருக்கப்படுகிற நேரத்தில் நான் கேட்கிற உதவி எனக்கு கிடைக்காமல் போறதுனால ஆண்டவனை கைவிட்டுட்டார்னு சொல்றார். இப்ப 6ஆம் வசனம் படிங்க. சவுல் கர்த்தரிடத்தில் எந்த நேரத்தில் விசாரிக்கிறாரு, மிகவும் நெருக்கப்படுகிற நேரத்தில் விசாரிக்கிறார். ஒரு பயங்கரமான நெருக்கம் வந்துடுச்சு. அந்த நெருக்கம் என்ன அர்த்தம், என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த நேரத்துல கண்டபோது பயந்து அவன் இருதயம்
தத்தளிக்குது, என்ன செய்யறதுன்னே புரியல. ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தா என்ன நடக்கும், அதாவது நம்ம பண்ண சொன்னால் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது, மூச்சே நின்றுவிடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான நெருக்கத்தை, ஒரு பயங்கரமான போராட்டத்தை யார் சந்திக்கிறார்னா சவுல் சந்திக்கிறார். அப்போ காசு இருக்கிறத வச்சு கர்த்தர் நம்மளை கைவிடலைன்னு சொல்லிட முடியாது. நம்ம கூட ஒரு 10 பேர் இருக்கிறதுனால கர்த்தர் நம்மளை கைவிடலைன்னு சொல்லிட முடியாது. உலகத்தை சொல்லுவாங்க, பைத்தியத்துக்கு பின்னாடி கூட 10 பேர் இருப்பாங்க. ஒரு பைத்தியக்காரன் ரோட்ல நடந்து போனா அந்த பைத்தியக்காரனுக்கு பின்னாடி என்ன செய்வாங்களாம், ஒரு 10 பேர் என்ன செய்வான் பார்த்துருக்கீங்களா? அவனை கிண்டல் பண்ணி எதுக்கோ ஒன்று இல்லையா, அவனை கிண்டல் பண்ணி அவனை அடிச்சுன்னு ஒரு விளையாட்டு. இவன் ஜாலிக்கு என்ன பண்ணுவான், ஆக மொத்தம் என்ன எதுக்கு போகிறானோ, ஆக என்ன பைத்தியத்துக்கு பின்னாடி கூட 10 பேர் இருக்க தான் செய்வாங்க. அதனால 10 பேர் கூட இருக்கிறதுனால கர்த்தர் கைவிடலைன்னு அர்த்தம் இல்லை. காசு இருக்கிறதுனால கர்த்தர் கூட இருக்கிறார்னு அர்த்தம் இல்லை. ஸோ நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம கூட இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அதெல்லாம் இருக்குது. சவுல்கிட்ட என்ன இல்லை, எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. எதுவுமே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர்கிட்ட இல்லாதது ஒன்னே ஒன்று தான், தேவனும் தேவ பிரசன்னம் மட்டும் தான் இல்லையே தவிர மீதி எல்லாம் இருந்துச்சு. மீதி எல்லாமே இருந்துச்சு. இனி நம்மகிட்ட காசு இருக்கிறதுனாலையோ, ஜனங்கள் 10 பேர் நம்ம கூட இருக்கிறதுனாலையோ, சில பொருட்கள் இருக்கிறதுனாலையோ, நம்ம தேவைகளை சந்திக்கப்படுகிறதுனாலையோ ஆண்டவனோட கைவிடலைன்னு என்ன கிடையாதுன்னா அர்த்தம் இல்லை. கர்த்தர் நிறைய அர்த்தங்கள். அதில் ஒரு அர்த்தம் என்ன அர்த்தம், நெருக்கப்படுகிற நேரத்தில், எனக்கு ஒரு இக்கட்டான ஒரு நேரம், எனக்கு உதவி அவசியமாக தேவைப்படுகிற நேரத்தில் நான் கேட்கிற உதவி எனக்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த நேரத்தில் தேவன் என்ன செய்கிறாருன்னு கைவிட்டார் என்பதை என்ன செய்யலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம். கைவிட்டார் என்பதை என்ன செய்யலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த நெருக்கப்படுகிற நேரத்தில் நம்ம தேவையான, நம்ம கேட்கிற உதவிகள் இன்னைக்கு நமக்கு கிடைக்குதா? எல்லா நேரத்திலும் அல்ல, ஒரு இக்கட்டான நேரம். ஏன்னா ஒரு இக்கட்டான நேரத்தை தேவன் அனுமதிக்கிறார். ஒரு நெருக்கடியான நேரத்தை தேவன் என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். அந்த இக்கட்டான நேரம், ஒரு நெருக்கடியான நேரம், அது என்ன செய்யறதுன்னே புரியாது, அப்படி திகைச்சு போய் நிற்கிற நேரம், ஒவ்வொரு நிமிஷம் அப்படியே மனசு படபடக்கிற ஒரு நேரம், அப்படியே பதபதைக்கிற ஒரு நேரம். அந்த நேரத்தில் புரியறதும் தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கே வர்றதுன்னு தெரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒன்றுமே தெரியாமல் அப்படியே திகைச்சு போய் முடிவெடுக்க முடியாம, செயல்பட முடியாம, உதவிகளை கிடைக்காம, அந்த மீன் எப்படி தண்ணியில் இருக்கிற மீனத்துக்கு தரையில போட்டா அப்படி தத்தளிக்குமா, துடி துடிக்குமோ, அந்த மாதிரி துடி துடிக்கிற அந்த நேரத்துல நான் தேவ சமூகத்துல கேட்கிற சாதாரண உதவி, ஒரு பெரிய உதவி ஒன்றும் கேட்கல. எனக்கு ஒரு 50,000 பேர் அனுப்புங்க அப்படின்னு கேட்கல, 1,00,000 பேரை யுத்தத்துக்கு அனுப்புங்கன்னு கேட்கல இல்லையா. இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்யட்டும்னு கேட்கிறேன். வேற ஒன்றும் என்ன செய்யல, வேற ஒன்றும் கேட்கல. காசை கொடுங்கன்னு கேட்கல, பணம் கொடுங்கன்னு கேட்கல, ஆளை கொடுங்கன்னு கேட்கல, எனக்கு அதை கொடுன்னு எதுவுமே கேட்கல. என்ன கேட்குறா, ரொம்ப நெருக்கப்படுறேன், சத்துரு என்ன செய்கிறான், நெருங்கி வரான், இந்த நேரத்துல என்ன செய்யட்டும். அவர் சொல்ற 6வது வசனம், அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். விசாரிக்கும் போது கர்த்தர் சொப்பனங்களிலாவது, ஊரிமினிலாவது, தீர்க்கதரிசிகளாவது, அப்ப எதை வச்சு என்னை கைவிட்டார்னு சொல்றாரு. எனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறேன். இந்த நேரத்துல என்ன செய்யணும், இந்த சூழ்நிலைக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறேன். அந்த என்ன செய்யணும்னு சொல்லாம போறதுதான் எனக்கு என்னவா இருக்குன்னா எனக்கு பிரச்சனையா இருக்கு. இதே ஒரு நெருக்கத்தை நீங்க 30ஆம் அதிகாரத்துல தாவீது இடத்துல பார்க்கலாம் இல்லையா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல தாவீது இடத்துல பார்க்கலாம். 7ஆம் 6ஆம் வசனத்துல இருந்தே பார்க்கலாம். இதே நெருக்கத்தை அவரும் சொல்றாரு. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் நிமித்தம் கூட இருக்கிறவங்கள கூட ஒரு நேரத்தை என்ன செஞ்சிட்டாங்க, ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. கூட உதவியா இருக்கிறவனே என்னவா மாறிட்டான், உபத்திரப்படுத்துற அளவுக்கு மாறிட்டான். மாறிட்ட உடனே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அபியாத்தாரை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தந்தை பின்தொடரலாமா வேணாவா அப்படின்னு கேட்ட உடனே அதற்கு அவன், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து
கர்த்தர் போன்னு சொல்லிட்டாரு தவிர எப்படி போகணும்னு தெரியாது, அவன் எங்க இருக்கிறான்னு தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. கர்த்தர் என்ன செய்யிட்டார், நீ போனா அதை உங்க எல்லாம் திருப்பிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. இவரும் தைரியம் என்ன செய்யறாரு, கிளம்பிட்டாரு. ஆனா ஒரு இடத்துக்கு போன உடனே அவருக்கு என்ன செய்ய முடியல, இப்போ அடுத்தது எங்க போறதுன்னு தெரியல இல்லையா. ஒரு ஊருக்கு போயினுக்கிறோன்னா ஒரே ரோடு போயினுக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை போயிட்டே இருக்கும். ஒரு கூட்டோடு வந்துருச்சுன்னா தான் பிரச்சனை ஆயிடுது. இந்த வழியில போறதா, இந்த வழியில போறதா, இந்த வழியில போறதா, இந்த வழியில போனா போகுமா, இந்த வழியில போகுமா, அப்படி திகச்சு நிற்கும் போது அங்க ஒருத்தனை எழுப்புறாரு பாருங்களேன். அவனுக்கு ஆப்போசிட்டான ஆள் இவ்வளவு இல்லையா. அவனுக்கு ஒரு விளக்கம், இவன் வீட்டுக்கு தீ வச்சவனே அவன் தான், இவன் வீட்டை கொல்லி அடைச்சவனே அவன் தான். அந்த எதிரியே தேவன் என்னமா மாத்துறார். அவனை 3 நாளைக்கு முன்னாடியே, அவனுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே ஜுரத்தை வர வச்சு, அவன் எஜமானவனை கைவிட வச்சு, அவன் ரோட்ல விழுந்து கிடக்க வச்சு, அவனுக்கு அப்பத்தை கொடுக்க வச்சு, உடனே அவன் என்னப்பா நீ யாரு, நான் ஒரு அமலேக்கேன், சரி என்ன பண்ணிட்டோம், எங்க எஜமான ஒப்பு கொடுக்காத, அவங்கள காட்டுறையா, அந்த கையில ஒப்பு கொடுக்கனா உன் கூடவே இருந்துடுறேன், அதனால என்ன செய் அப்படின்னாக்கா, நீங்க அவனுக்கு காட்டுறேன், அழகா அவனை கூட்டிட்டு போய் ஒன்ன கூட விடாம அப்படியே மொத்தத்தை என்ன செய்ய வரா திருப்பிக்கிடுவார். இவரும் நெருக்கப்பட்டார். அப்ப நெருக்கம் எல்லாருக்கும் என்ன செய்யலாம், வரலாம். தாவீதுக்கும் ஒரு நெருக்கம் வந்துச்சு, சவுலுக்கும் ஒரு நெருக்கம் வந்துச்சு. நெருக்கம் எல்லாருக்கும் வரும், பிரச்சனைகள் எல்லாருக்கும் வரும், போராட்டங்கள் எல்லாருக்கும் வரும், கஷ்டம் எல்லாருக்கும் வரும். அதனால கஷ்டம் வந்த முறை கெட்டவன், கஷ்டம் வராத முறை நல்லவன் அர்த்தம் அல்ல. கஷ்டம் வராத முறை நல்லவன், கஷ்டம் வந்தா அவனும் பயங்கர மோசமான அப்படின்னு அர்த்தம் அல்ல. அந்த இக்கட்டான நேரத்துல நமக்கு கிடைக்கிற உதவிகளை வச்சுதான் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சுக்கணும். தாவீதும் சொல்றாரு பயங்கரமா நெருக்கப்பட்டார், சவுலும் சொல்றாரு மிகவும் நெருக்கப்பட்டார் இல்லையா. இவருப்பா அப்படி நிக்கிறார், வேற ஒண்ணுமே செய்யல. ஏபத்தை கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்ன அடுத்த செகண்ட் உடனே கத்த சொல்ல, நீ என்ன செய்யலாம், நீ கிளம்பி போ, யார் எதிராக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் போ. கூடக்கிறவங்க ஆப்போசிட்டா மாறிட்டான், இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு. தனி மனிதனா நிக்கிறார். தனி மனிதனா ஒண்ணுமே இப்ப கையில் இல்லை. வீடு போச்சு, நிலம் போச்சு, மனைவி போச்சு, பிள்ளைங்க போச்சு, சொத்து போச்சு, எல்லாம் போயிடுச்சு. கூட இருக்கிறவன என்ன பண்ணிட்டான், ஏசு சொல்றாரு இல்லையா, என்னப்பா நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களா அப்படின்றத போல என்ன செய்தாரு, எல்லாரும் அவராது மனதா இருக்கிற இவன் போயிட்டான் இல்லையா. எல்லாம் கல் எடுத்துக்கிட்டான். உங்க கூட சேர்ந்தாலும் என்ன ஆகி போச்சு, எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, இவ்வளவு போராட்டம் வந்துச்சு, அப்போ உங்க கூட சேர்ந்தப்பா, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு, நீ எல்லாம் ஒரு மனுஷன், என்ன செஞ்ச, உங்க கூட நான் போய் சேர்ந்தேன், நீ சொல்றதை நம்ம கேட்டேன்னு, என் வாக்க நான் கம்முன்னு இருந்தா கூட என்ன பண்ணியிருப்பேன், நானும் என் பொண்டாட்டி பிள்ளைகளோட நிம்மதியா இருந்திருப்பேன். உங்க கூட சேர்ந்தது இவ்வளவு மோசமா போச்சு அப்படின்னு என்ன செய்யிட்டான், அவன் கல் எடுத்துக்கிட்டான். இவர் யாரை நம்பி போறது, யாருமே இல்லை. ஆனா அந்த இக்கட்டான நேரத்துல கர்த்தரோட நின்ன உடனே கர்த்தர் சொல்றார், நீ என்ன செய், நீ போ, ஒன்ன கூட விடாம நீ என்ன செய்யலாம், நீ எல்லாத்தையும் திருப்பிக்கலாம். அப்போ ஒரு இக்கட்டு எல்லாருக்கும் வருது, நெருக்கடிகள் எல்லாருக்கும் வருது. இவர்கிட்ட காசும் இல்லை, பணமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை இல்லையா. இருந்தும் எல்லாமே மொத்தமா என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் சுருட்டி எடுத்து போயிட்டான். இருந்த வீட்டையும் தீ வச்சுட்டு போயிட்டான் இல்லையா. அப்ப வீடு இல்லை, நிலம் இல்லை, வசதி இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, சொத்து இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அப்படி தனி மனுஷனை கையும் காலமா நிக்கிறார். பட் இந்த நேரத்திலும் அவர் நிற்கும் போது தேவன் என்ன செய்கிறார், உடனே அடுத்த செகண்ட் அவருக்கு பதில் கொடுக்கிறார். ஆனா சவுல் கேட்டா ஆள் இருக்குது, மனைவி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, 3 பசங்க திடகாத்திரமா நிக்கிறாங்க, ராணுவத்திரமா நிக்கிறாங்க இல்லையா. அவங்க அப்பனுக்கு முன்னாடி நாங்க போறோம்பா, நாங்க பாத்துக்கிறோம்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, யுத்தத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரியல இருக்கிறாங்க. 3 பேர் கூட தேவை, நான் ஒரே ஒத்த மனுஷன் என்ன செய்வேன், நான் பாத்துக்கிறேன், நான் செங்குத்தான மலையில ஏறி போய் ஒரே அடியில 20 பேரை கீழே சாச்சுவேன், அரையே நிலத்துக்கு கீழே பண்ணிடுவேன், வெளிச்ச சேனைக்குள்ள பயங்கரத்தை என்ன பண்ணுவேன், நான் உண்டு பண்ணிடுவேன், நான் ஒரே ஆள் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய யோனத்தானு கூட இருக்கிறார். எல்லாருமே சப்போர்ட் இருக்குது, எல்லா உதவிகளும் இருக்குது. ஆனா தேவனுடைய உதவி இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு கையை தட்டினா 10 பேர் ஓடி வரலாம், நான் உனக்கு உதவி வரேன், நான் உனக்கு உதவி வரேன், நான் உனக்கு உதவிக்கு வரேன், ஓகே. ஆனா தேவனுடைய உதவி இருக்கா? தாவீதுக்கு யாரும் உதவிக்கு இல்லை, ஒரு மனுஷன் கூட இல்லை, கட்ட மனைவி கூட இல்லை, பெத்த பிள்ளைகள் கூட இல்லை, கூட நண்பர்கள் கூட எல்லாமே ஆப்போசிட் நிற்கிறான். நண்பர் இருக்கிறேன், ஆப்போசிட் நிற்கிறான். அதுல 600 பேர் போறான், 200 பேர் நல்லா வர முடியாது போங்கடா அப்படின்னு 200 பேர் எங்க பண்ணிட்டான், பேச ஆட்டங்கள் நின்று போயிட்டான். என்னால வர முடியாது, இதுக்கு மேலே வர முடியாது, நீங்க போனா போங்க, போங்காட்டி போங்க, திருப்பி நீ வந்தா வாங்க, வராட்டி போங்கடா, என்னால முடியாதுடா அப்படி எங்க போய் உட்காந்துட்டான், பேசுற ஆட்டங்களை உட்காந்துட்டான். மீதி 400 பேர் இருக்கிறான். இந்த 400 பேர் அநேக பைபிள் பிறகு சொல்லுது அவன் பேலியாளின் மக்கள் என்று சொல்றது.
பின்பு அவன் தண்டுல பின் தொடர்ந்து வந்து 23 பார்த்தேன், 23 24 பார்த்தீங்கன்னா அவன் சொல்ற பாருங்க, பேலியாளின் மக்கள் தாவீதோட என்ன செய்யறாங்க, ஒரு கூட்டம் எங்க நின்று போச்சு, ஆத்தங்கரைக்கு அப்படி நின்று போச்சு. பேசுற ஆட்டங்கரை வந்தவன் என்ன பண்ணிட்டான், எல்லாம் 200 பேர் நின்று போயிட்டான். நாங்கள் என்ன பண்ற, பொருளை பார்த்துட்டு நீங்க எல்லாம் போங்க நீட்டான், நாங்க எல்லாம் வர முடியாது நீட்டான். சரி, கூட வர்றவன் யாரான்னு பார்த்தா அவனும் யாரா இருக்கிறானா, பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமா இருக்கிறானா. அப்ப கூட எவ்வளவு பேர் நல்லவர் தான் தெரியல. கூட எவ்வளவு பேரு, அந்த வருஷத்திற்கு வாசி. அப்பொழுது மணி சரியில் சிலர்னு சொல்லிதான் கூட பரவாயில்ல, தாவீதோடு நடந்து வந்தவர்களில் சிலர் அப்படின்னு சொல்லி கூட என்ன செய்யலாம், சரிப்பா பலராவது என்ன செய்யறாங்க, அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இல்லையா, பலராவது. ஆனா சொல்றாரு சிலர்னு சொல்ல, பலர்னு சொல்ல, வந்தவர்களில் அப்படின்ட்டார் இல்லையா. தாவீதோடு கூட நடந்து வந்தவர்களில் பொல்லாதவர், அவன் நல்லவன் இல்ல, பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான மொத்தம் இந்த 400 அவுட்டு. அங்க 200 தான் அங்க நின்னுச்சுன்னு சொல்லி பாதியில கைவிட்டான் இல்லையா. 200 பேரு பாதியில கைவிட்டான். நானும் கூட தான் இருக்கிறேன், ஆனா கூடக்கிறவன் போறான், குழி பறிக்கிறவனா இருக்கிறான் இல்லையா. பேலியாளின் மக்களும் பொல்லாதவர்களும் ஆகிய எல்லாரும். ஆக 400 எவ்வளவு இருக்கு, எல்லாம் தாவீது கேட்க மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஆனா எல்லாருமே ஆப்போசிட்டா இருந்தாலும் அவன் கேட்கிற உதவிய இந்த பொல்லாதவன் வச்சு அந்த கூட்டத்தை அடிச்சுட்டான் பாரு. தாவீதுக்கு சப்போர்ட் பண்ணி தாவீதுக்கு உதவி செய்கிற கூட்டத்தை வச்சு அந்த அமலேக்கனை அடிக்கல, அந்த எகிப்தினை அடிக்கல. இருந்தது 600 பேரு, 200 பேரு ஆத்தான நின்று போயிட்டான் இல்லையா. மீதி 400 பேரு. அவன்லாம் யாரு, பொல்லாதவனும் பேலியாளின் மக்களுமா இருக்கிறான். இந்த பொல்லாதவனும் பேலியாளின் மக்களை வச்சுக்கிட்டு தாவீது என்ன செஞ்சிட்டாரு, அந்த எகிப்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை எல்லாம் அடிச்சு நறுக்கிட்டு ஒன்ன கூட விடாம என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் திருப்பிட்டார் இல்லையா. 19 வசனம் எப்படி சொல்லுது, 19 வசனம், எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் ஒன்றும் குறைவுபடாத அளவுக்கு எல்லாவற்றையும் யார வச்சு, பொல்லாதவனை வச்சுனே பேலியாளின் மக்களை வச்சுனே மொத்தத்தையும் திருப்பிட்டாரு இல்லையா. என்ன விஷயம் அப்படின்னா, கர்த்தருடைய துணை அவருக்கு இருக்கு, அவங்ககிட்ட எல்லாம் இருக்குது. ஆனா தேவனுடைய துணை சொன்னா ஒரே ஆள் போதும் அப்படின்னு சொல்லலாம். யாரு, நான் ஏற்கனவே எனக்கு என்ன அனுபவம் இருக்கு, நான் செங்குத்தானம் அல்ல, ஒரே ஒருத்தன் தவழ்ந்து ஏறி போய் அவ்வளவு காரணம் ஒண்ணுமே இல்லாத ஒரே அப்படி அடிச்சேன். எத்தனை பேர் விழுந்தான், 20 பேர் விழுந்தான், அறைய நிலம் விழுந்து போச்சு. ஒரு பயங்கரத்தை உண்டாக்கணவன் அவ்வளவு பேருக்கு ஒண்ணு, நீ கவலைப்படாதப்பா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா எல்லாரும் உதவிக்கு இருந்தாலும் ஆனா தேவனுடைய உதவி என்ன செய்யல இல்ல. சவுல் சொல்றாரு, கர்த்தரும் என்ன செஞ்சிட்டா, என்னை கைவிட்டா, நான் என்ன கேட்டனோ அது எனக்கு கொடுக்கல. நான் கேட்காததெல்லாம் இருக்குது, நான் கேட்காததெல்லாம், எனக்கு தேவை இல்லாதது நிறைய இருக்குது, ஆனா தேவையானது ஒண்ணுதான் எனக்கு கிடைக்கல. அப்ப எதை வச்சு நம்ம கர்த்தரை கைவிட்டான்னு சொல்லலாம், தேவையில்லாதது நிறைய இருக்கிறதுனால கர்த்தரை கைவிட்டான்னு அர்த்தம் இல்ல. ஆதியாகமம் 33 ஏசா சொல்லுவார், எனக்கு ஏராளமா இருக்கிறதுனால அப்படின்னுவார், நீ கொடுக்கறது வேண்டாம் பண்ணுவார். ஆனா யாக்கோபு சொல்லுவாரு, எனக்கு போதுமானது இருக்குதுப்பா, எனக்கு தேவையானது என்ன செய்யுது இருக்குது, எனக்கு தேவையானது. 33 அதிகாரத்துல ஒண்ணு ஆதியாகமம் 33 9-10 நினைக்கிறேன். யாக்கோபு கொடுக்கிறார், அதை பார்த்தவன சொல்றான், கர்த்தரை என்ன சொல்றார், ஏசா சொல்றான், அதற்கு ஏசா, என் சகோதரரே எனக்கு போதுமானது அளவு என்ன செய்யுது இருக்குது என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, ஏற்றுக்கொள்ளும், தேவன் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார். ஆனா அந்த வார்த்தை யார் சொல்ல முடியல, ஏசா சொல்ல முடியல. எனக்கு நிறைய இருக்கு, அது போதுமானதுல இருக்கு. நீங்க இங்கிலீஷ் பார்த்தா பிளண்டி அப்படி இருக்கு, அது ஏராளமா இருக்கு, எனக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா இவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு அனுகிரகம் பண்ணதுனால
எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஏராளமா வேணுமா, வேண்டியது வேணுமா? இன்னைக்கு ஏராளமா தமிழ சொல்லுவாங்க, உப்புலத சாம்பார் சட்டி ரப்பது என்ன பிரயோஜனம்? உப்புலத சாம்பார் சட்டி ரப்பம் இருக்குது, ஆனா என்ன இல்ல அந்த சாம்பார்ல? யார் சாப்பிடுவா? தேவையில்லாதது நிறைய இருக்குது, ஏராளமா இருக்கு. சட்டி ரப்பம் இருக்கு சாம்பார், ஆனா உப்பு இல்லையே. எல்லாருக்கும் நிறைய இருக்கு, ஆனா என்ன இல்ல? உப்பு இல்ல. என்ன செய்யத வச்சு? அப்படின்னா ஏசா சொல்றேன், எனக்கு ஏராளமா இருக்கு. ஆனா யாக்கோபு சொல்றாரு, கர்த்தரை அனுகிரகம் பண்ணதுனால எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு இருக்கு. எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு இருக்கு. ஏன்னா தேவன் எனக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறா? அனுகிரகம் பண்ணி வச்சிருக்கிறா. அப்ப தேவன் நம்மளை கைவிடலன்றதை எதை வச்சு கண்டுபிடிச்சுக்கிறது? நான் எனக்கு தேவையான நேரத்துல எனக்கு தேவையானதை கொடுக்கிறார் பார், அதை வச்சுதான் நான் சொல்லணும், ஆண்டவர் என்ன செய்யல, என்ன கைவிடல. எனக்கு தேவையான நேரத்துல சபல பேர் காசை கூட கேட்கல, 50,000 50 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேட்கல, 50 லட்சம் பேரை கொடுன்னு கேட்கல, 50 லட்சம் பட்டயத்தை கொடுன்னு கேட்கல. என்ன கேட்டா? ஐயா நான் என்ன செய்யணும்னு கேட்டார். இப்ப நான் என்ன செய்யட்டும் அதை தான் சொல்லல. என்ன செய்யட்டோடு கேட்டது என்ன செய்ய முடியல? சொப்பனத்திலாவது ஊரிமிலாவது தீர்க்க தரிசனமாவது என்ன செய்வே இல்ல, மூச்சே உடல. ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார். அப்ப ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டா என்ன அர்த்தம்? கைவிட்டுட்டார்னு அர்த்தம். இப்ப ஆண்டவர் இது சவுலுக்கு என்ன செய்யல? ஊரிமிலாவது சொப்பனத்திலாவது தீர்க்க தரிசனம் என்ன செய்யல? மறு உத்தரவு கொடுக்கல. நான் என்ன செய்யட்டும்னு கேட்டார் இல்லையா? வெளிச்ச நெருங்கி வந்துட்டாங்க, பயங்கர கஷ்டமா இருக்கு, எனக்கு பார்த்தா பயமா இருக்கு, நாங்க என்ன செய்யணும் போ அப்படின்னு கேட்டா அவர் குடுன்னு கேட்கல. ஆக மொத்தம் என்ன? நெருக்கடியான நேரத்துல எனக்கு தேவையான உதவிய கர்த்தர் செய்யறாரா? அவசியமான நேரம், ஆனா அவசியம் இல்லாதது நிறைய நிறைய கிடக்கு வீட்டுல. சவுல்கிட்ட ஏகப்பட்ட காசு கிடக்கு, பணம் கிடக்கு, சொத்து ஏகப்பட்ட சொத்து கிடக்கு இல்லையா? சீபாவும் மேவி போசியத்தும் பங்கு போடுற அளவுக்கு என்ன இருக்கு? சொத்து கிடக்குது இல்லையா? மேவி பேசுறதும் சீபாம் என்ன செய்யலாம்? நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, பங்கு போட்டு எடுத்துக்கோங்கப்பா, பிரிச்சு எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னா அவ்வளவு சொத்து கிடக்குது. சொத்துக்கு பஞ்சம் இல்ல, பணத்துக்கு பஞ்சம் இல்ல, எல்லாத்துக்கும் பஞ்சம் இல்ல. அப்ப காசு நிறைய இருக்கிறதுனால கர்த்தர் என்ன செய்யல, என்ன கைவிடல அர்த்தம் இல்ல இல்லையா? காசு யார்கிட்ட கூட நிறைய இருக்கும். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலும் பிசாசுக்கு பிரியமானவனுக்கும் காசு நிறைய கிடக்கும். காசு யார்கிட்ட நிறைய கிடக்கும். அதனால காசு இருக்கிறவன பிசாசு கைவிடப்பட அந்த அர்த்தம் சொல்லல, நீங்க தப்பா விளைக்காது. ஆனா காசு யார்கிட்ட கூட இருக்கும். அவன் சொல்றான், நீர் எனக்கு பிரியமா நடந்து கொண்டா, நீ என்ன தாழ விழுந்து பணிந்து கொண்டா, நான் எவனுக்கு சித்தமா இருக்கணும் எல்லாருக்கும் என்ன செய்வேன், இந்த உலகத்தின் ராஜ்யத்தையும் அப்படி மகிமை எல்லாம் என்ன செஞ்சிருவேன், நான் கொடுத்துருமான்றான் இல்லையா? நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து என்ன பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் லூக்கா எப்படி சொல்றாரு கொஞ்சம் பாரு. லூக்கா எப்படி சொல்றாரு? லூக்கா 4 என்ன சொல்றாரு பாரு. லூக்கா 4 என்ன சொல்றாரு பாரு. இதே சமயத்துல லூக்கா 4 என்ன சொல்றாங்க? பிசாசு கொண்டு போய் காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை மகிமையும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு. அப்ப காசு வேணா யாருக்கு இஷ்டம் வந்தாலே போதும், அவ்வளவுதான். நீ உனக்கு ஏசுக்கு இஷ்டமானவன் தேவையில்லை. அவன் சொல்றான், உனக்கு காசு வேணும்னாக்க எனக்கு இஷ்டமா நடந்துக்க, உனக்கு என்ன கொடுக்குறேன். அப்ப காசு இருக்கிறதுனால கத்த கைவிடன்னு அர்த்தம் இல்லை. ஆனா காசு இருக்கிறவங்கள கைவிடப்பட்டவன் நான் சொல்லல, தப்ப நீங்க புரிஞ்சுக்க கூடாது. என்ன சொல்ல வர, எது வேணாலும் இருக்கலாம். இக்கட்டான நேரத்துல உனக்கு தேவையான உதவி கிடைக்குதா? இந்த நேரத்துக்கு எனக்கு தண்ணி வேணும்பா, இந்த நேரத்துக்கு என்ன வேணும், எனக்கு தண்ணி வேணும் இல்லையா? மணி யோப கடை சொல்லுவான், என் வேலைக்காரன் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குது, கெஞ்ச வேண்டியதா இருக்குன்றான். கெஞ்ச வேண்டியதா? ஏன்? கத்தர் கைவிடப்பட்ட நிலைமை, கத்தர் கைவிடப்பட்ட கைத்த கைவிட்டுட்டாரு. பிசாசு போட்டு பயமா வாதிக்கிறான். என்ன நிக்குது, குடிக்க தண்ணி கூட என்ன செய்ய நிக்குது, கிடைச்சிச்சுன்னு சொல்லல அவரு. ஒரு கிளாஸ் தண்ணிக்கு என் வேலைக்காரன் என்ன செய்ய நிக்குது, கெஞ்ச வேண்டியதா இருக்குது. இவன் அப்பமானெல்லாம் என் வீட்டுல நாயை வைக்கிறத இடத்துல வைக்கிறத கூட நான் யோசனை பண்ணேன். ஆனா இன்னைக்கு அவன் என்ன செய்யறான்,
எனக்கு அவன் எதிர பேசி எப்படி அவ்வளவு இதை பண்ணி இருக்கிறான், எனக்கு என்ன கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. அப்ப தேவன் கைவிடப்பட்டதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இக்கட்டான நேரத்துல தேவைப்படுகிற உதவி எனக்கு கிடைக்கலன்னா கர்த்தனை கைவிட்டுட்டாருன்னு புரிஞ்சுக்கலாம். அதை வச்சு அவர் சொல்றாரு, கர்த்தனை கைவிட்டாருப்பா. பசங்க 3 பசங்க இருக்கிறாங்க, யுத்தத்தை நிக்கிறாங்க, முன்னாடி போய் நிக்கிறான். அவன் தான் முதல்ல சாகுறான். யாரு? யோனத்தானோ என்ன செய்யறான்? முதல்ல போயிட்டு யுத்தத்துல சாகுறான். எனக்கு முன்னாடி யுத்தத்துக்கு போயிட்டான். யுத்தத்துல போகிற அளவுக்கு பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு தேவையான உதவி என்ன செய்யாம போச்சுன்னா கிடைக்காம போயிடுச்சு. அதனால என்ன முடியுது, எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, என்னை கைவிட்டார். எனக்கு தேவையான நேரத்துல தேவையான உதவிகள் நமக்கு கிடைக்கிறதா நீங்க ஃபீல் பண்றீங்களா? தேவையான நேரத்துல, அவசியமான நேரத்துல, அவசரமான நேரத்துல இந்த உதவி நமக்கு கிடைக்கணுமேன்ற நேரத்துல அந்த உதவிகள் நமக்கு கிடைச்சிருக்கிறதா நீங்க ஃபீல் பண்றீங்களா? அப்ப ஃபீல் யார் பண்ண முடியும்? கர்த்தர் எனக்கு தேவையான நேரத்துல தேவையான உதவி யாரை கொண்டு கூட செய்ய முடியும்? எதிரியை கொண்டு கூட தேவன் நமக்கு செய்ய முடியும். உதவி செஞ்சவன் யாரு? நண்பன் இல்ல, பூரா பொல்லாதவன், பூரா பேலியாளின் மக்கள். யாரு வீட்டுக்கு தீ வச்சா அவன் தான் என்ன செய்யறான்? இன்னைக்கு வீட்டுல இருக்கிற பொருளை திருப்பி கொடுக்க வரான். 3 பேருமே எந்த கூட்டமா இல்ல, நல்ல கூட்டமா இல்ல. ஒருத்தன் வீட்டுக்கு தீ வச்சவன் இல்லையா, வீட்டையே கொள்ளையடிச்சவன், வீட கொள்ளையடிச்சவனே அவன் தான் சொல்றான், நாங்க என்ன செஞ்ச போனோம், நாங்க போயிட்டு அது மேல நாங்க என்ன செஞ்சோம், நாங்க போயிட்டு நாங்க சிக்லாக்கு மேல போயிட்டு நான் தான் தீ வச்சேன், நான் தான் எல்லா பொருளையும் எடுத்து கொடுத்தேன், நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படி அதுல பெருமையை வேற சொல்றான். என்னன்னு இவன் தான் அவனே யாருக்கு தெரியல, அவனுக்கு தெரிஞ்சு சொன்னானோ தெரியாம சொன்னானோ இல்லையா, தெரிஞ்சு சொன்னானோ தெரியாம சொன்னானோ. ஆனா என்ன சொல்லிட்டான், சிக்கலாக்கை மேல நாங்க போனோம், சிக்கலாக்கை கொள்ளையடிச்சோம், வீடுகளுக்கெல்லாம் தீ வச்சோம், மொத்தத்தையும் உடைமைகளை கொள்ளையடிச்சோம், உன்னதாண்டா தேடுறன்னு போட்டிருக்கணும் இல்லையா, உன்னதாண்டா தேடுறேன், என் வீட்லயே கொள்ளையிட்டு ஏன் கட்டி எவ்வளவு தைரியமாடா சொல்லுவேன் அப்படின்னு அடிச்சிருக்கணும் இல்லையா. ஆனா அவன் சொல்ல முடியுது, ஏ அப்பா இவனை அடிக்காத, இவனை வச்சு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, உன் மொத்த பொருளை இவனை வச்சுதான் திருப்ப வேண்டியது இருக்குது, என்னை கூட்டுறல நிக்கிற, உனக்கு இந்த பக்கம் போறதான்னு தெரியல, இந்த பக்கம் போறதான்னு தெரியல. உடனே அவன் கேட்கறான், என்ன கேட்கறான், அந்த தண்டு இடத்துல என்ன கொண்டு போறியா, அந்த தண்டு இடத்துல. அப்ப தாவீது என்ன செய்யல, அந்த பாதை தெரியல, எங்க போறதுன்னு தெரியல, அந்த இடத்துல யார வச்சிருக்கிறாரு, எதிரியே வச்சிருக்கிறாரு பாரு. அப்ப எதிரியே வச்சு கூட என்ன செய்ய முடியும், தேவனால உதவி செய்ய ஆண்டால முடியும். பேலியாளின் மக்களை வச்சு கூட என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்கு உதவி செய்ய முடியும் இல்லையா. பொல்லாத வச்சு கூட என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும். ஆக என்ன, இக்கட்டான நேரத்துல எனக்கு தேவையான உதவி பரத்திலிருந்து உண்டாகமானா கர்த்தனை கைவிடலைன்றதை புரிஞ்சுக்கலாம், கர்த்தனை கைவிடலைன்றதை புரிஞ்சுக்கலாம் இல்லையா. இப்ப தாவீது சொன்னாரு, யார கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு, நீதிமானை தான் நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். நீதிமானதான். அப்ப நம்ம நீதிமானா இருந்தால் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம நீதிமானா இருந்தா நம்மளை ஒரு நாள் என்ன செஞ்சிட மாட்டார், ஆண்டவர் கைவிடவே மாட்டார் இல்லையா. நீதிமானுக்கு ஏகப்பட்ட அடையாளம் பைபிள்ல, நீதிமன்றம் வாசிச்சீங்கன்னா ஏகப்பட்ட அடையாளம் இல்லையா. எசேக்கியேல் ஒரே ஒரு அதிகாரத்துல ஏகப்பட்ட அடையாளம் இல்லையா. அப்ப அந்த அடையாளத்தை நம்ம சொல்ல விரும்பல, நீதிமானாக இருக்கிற நிறைய அடையாளம். அதுல ஒரு அடையாளம் என்ன, மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இருக்கிற ஒரே ஒரு அடையாளத்தை சொல்லி முடிச்சிடறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இருக்கிற ஒரே ஒரு அடையாளம், யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றார், அவள் புருஷ 16வது வசனம், அவள் 19வது வசனம், அவள் புருஷனாகிய யோசேப்பு. அப்ப யோசேப்பு யாரு, நீதிமான் இல்லையா. அப்ப நீதிமானுக்கு என்ன அடையாளம் இருக்குது அப்படின்னா, நீதிமானா இருந்து. அப்ப நீதிமானுக்கு ஒரு அடையாளம் என்ன, மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டாங்க, மற்றவங்களை அசிங்கப்படுத்த மாட்டாங்க, மற்றவங்களை கேவலப்படுத்த மாட்டாங்க, மற்றவங்க கேவலப்படுவதற்கு இவங்க காரணமா இருக்க மாட்டாங்க. நீதிமானுக்கு நிறைய அடையாளம், நீதிமன்றம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அடையாளம். எசேக்கியேல் ஒரே ஒரு அதிகாரத்துல ஏகப்பட்ட அடையாளம், நிறைய அடையாளம். ஆனா இன்னைக்கு தேவன் சொல்றது என்ன, நீதிமானுக்கு ஒரு அடையாளம் இருக்குப்பா. என்ன அடையாளம், யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். அப்ப மனசு என்ன மனசு இருக்காது, அடுத்தவர்களை அவமானப்படுத்துவதற்கு ஒரு மனிதனுக்கு மனசுல விருப்பம் இல்லை. மனசுனா விருப்பம் வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க அசிங்கப்படுவது விருப்பம் இல்லை, எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னா அவன் நீதிமான்.
இன்னைக்கு அடுத்தவங்களை கேவலப்படுத்திட்டு சிரிக்கிற கூட்டம் ஏராளம் இல்லையா? அதான் சங்கீதத்துல ஒன்லே ஆரம்பிச்சார். என்னது? இந்த பரியாசக்காரன் கூட்டத்தை என்ன பண்ணிடவே கூடாது, நீ உட்காரவே கூடாதுன்றா. யார் பரியாசக்காரன்? நடந்து போறவன், உட்கார்ந்துக்கிறவன், அடுத்த வீட்டுல பத்தி பேசி, இந்த வீட்டை பத்தி பேசி, இதை பத்தி சிரிச்சு, இதை பத்தி சிரிச்சு, இந்த வீட்டை பத்தி பேசிருக்கிறது ஏகமா கிடக்குது. ஆனா இவன் என்ன பண்ணிருப்பா, அவன் அடுத்த வீடியெல்லாம் பார்த்து பேசிச்சு உட்காந்துருப்பான் இல்லையா? அடுத்த ஆளை கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அவங்க ட்ரெஸ்ஸை கிண்டல் பண்றது, அவங்க நடக்கிறத கிண்டல் பண்றது, அவங்க பேசுறத கிண்டல் பண்றது, அவங்க ஹேர் ஸ்டைலை கிண்டல் பண்றது, அவங்க குடும்பத்தை கிண்டல் பண்றது, இப்படி பல விதத்துல அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி, அவமானப்படுத்தி, அடுத்தவங்க அவமானப்படுவதற்கு ஒரு நபர் காரணமா இருந்தா அவன் நீதிமானா இருக்க முடியாது. அவன் நீதிமானா இருக்க முடியாது. அப்ப ஏன் சவுல் என்ன பண்றாரு? ஏன் கைவிட்டான்? அவன் நீதிமானா இருந்தா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான். அவன் நீதிமானா இருக்கிற வரைக்கும் யார் மேலாம் படையெடுத்தனா அத்தனை பேரையும் அடக்கணும். அவன் நீதிமானா இருக்கிற வரைக்கும் இல்லையா? நீதிமானா இருக்கிற வரைக்கும் என்ன செய்யறான்? யார் மேலாம் படையெடுத்தனா அவங்க அத்தனை பேர் என்ன செஞ்சான்? அடக்கி ஆண்டான். ஆனா இன்றைக்கு இவனை அடக்க வரத்தை எழுப்பிட்டான். இவன் ஊரெல்லாம் அடக்கணும் இல்லையா? ஒரு காலத்துல என்ன, இவர் ஊரெல்லாம் அடக்கினார் இல்லையா? ஆனா 16ஆம் அதிகாரத்தை இவன் அடக்க வரத்தை எழுப்பிட்டான் பாருங்களேன். இவன் அடக்க, அதுக்கு பிறகு பார்த்தா என்ன செய்யவே முடியல, எழும்பவே முடியல. ஏன் எழும்ப முடியல? கர்த்தர் கைவிட்டுட்டார். கர்த்தர் கைவிட்டுட்டார். ஏன் கைவிட்டா? அவன் நீதிமானா இருந்திருப்பான்னா அவனை ஒரு நாள் தேவன் நினைச்சிருக்க மாட்டான். அதே இடத்துல தாவீது இருக்கிறார், அதே நெருக்கத்தை தான் இவரு இருக்கிறார். ஆனா இவரை என்ன செய்வே இல்லை தேவன். ஒரு நாள் கர்த்தர் கைவிடவே இல்லை. கேட்ட நேரத்துல, கேட்ட இடத்துல, கேட்ட விதத்துல இல்லையா? என்ன சொல்ல போனா பாருங்க, வெளிச்சத்துல எழுப்பி எப்பா இவனை திருப்பி அனுப்பு, இவனை திருப்பி அனுப்பு, இவனை திருப்பி அனுப்பு. திருப்பி வந்தது தாவீது கஷ்டமா கூட இருந்துச்சு. எதனால? நம்மளை திருப்பி அனுப்பிட்டாங்களே. ஆனா தேவனுக்கு தெரியும், உன் வீடெல்லாம் என்ன பண்ணிட்டான், நெருப்பு வச்சுட்டான்பா. இப்ப நீ போனதை என்ன செய்ய முடியும்? ஒன்ன கூட விடாம திருப்ப முடியும். நீ நாளைக்கு காலையில போன கூட என்ன செய்ய முடியாது. அப்ப நிறைய இழப்புகளை என்ன செய்ய வேண்டியது இருக்கும், நீ சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்ப சரியான நேரத்துல, சரியான விதத்துல உதவிகளை கிடைக்க பண்ணி ஒரே ஒரு இழப்பை கூட நம்ம என்ன செய்யவே கூடாது, சந்திக்க கூடாது. ஒரு இழப்பு நமக்கு நேரிடக்கூடாது, ஒரு இழப்பு நமக்கு வந்துடக்கூடாது. எந்த விதத்திலும் நம்ம இழப்ப சந்திக்க கூடாது. அழகா சொல்ற 19 வசனத்துல, சிறிதானிதிலும் பெரிதானிதிலும் ஒன்றாயிலும் என்ன செய்வே இல்லை, அவன் விளக்கவே இல்லை. சின்ன சிலது பெருசு நம்ம பாடல சொன்னா குண்டூசி கூட என்ன செய்வே இல்லை, இழக்கல என்றார். ஒரே ஒரு குண்டூசி அளவு கூட என்ன செய்யல, இழப்ப சந்திக்கல. ஒரு சின்ன இழப்பு கூட அவர் சந்திக்கல. அத்தனை உதவிகளை தேவன் கிடைக்க பண்ணி, அத்தனை கருத்தை கிடைக்க பண்ணி ஒன்ன விடாம தேவன் திருப்பி கொடுத்தான. ஏன்னாக்க கர்த்தர் கைவிடல, கர்த்தர் திருப்பி கொடுத்தா. ஆனா சவுல் நினைச்சடா, அவரே சொல்றாரு, கர்த்தனை கைவிட்டாருப்பா, கர்த்தனை கைவிட்டுட்டாருப்பா. அப்ப யார கைவிடுவா? நீதிமானா இல்லன்னா, நீதிமான இல்லன்னா கைவிட்டுவா. நீதிமானுக்கு ஒரு அடையாளம் என்ன? அடுத்தவங்களை ஒரு காலத்துல அவமானப்படுத்தாது. அடுத்தவங்க அவமானப்படுவதற்கு எந்த விதத்திலும் நீ காரணமா இருக்க. அடுத்தவங்க அசிங்கப்படுவதில் விருப்பம் காட்டாத, அடுத்தவங்க அவமானப்படுவதில் ஆசை காட்டாத, அடுத்தவங்க வேதனைப்படுவதிலும் கஷ்டப்படுவதிலும் துன்பப்படுவதிலும் விருப்பம் காட்டாத. அவன் தான் யாருன்னா நீதிமான். யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். அப்ப என்ன மனசு இருக்க கூடாது? அவமானப்படுத்துறதுக்கான மனசு நமக்கு என்ன செய்யக்கூடாது? அந்த மனசுனா விருப்பம். அந்த மனசுனா விருப்பம். என்ன விருப்பம் இருக்க கூடாது? மற்றவங்க அவமானப்படணும்ன்ற விருப்பம் நமக்கு இருக்கு. அவன் அவமானம் நமக்கு என்ன கிடைக்க போகுது? அவன் அவமானப்பட கிருபை கூடனா பரவாயில்ல, இல்ல அபிஷேகம் கூடனா பரவாயில்ல, இல்ல காசு கிடைச்சா பரவாயில்ல, ஒண்ணுமே கிடைக்கும். அப்ப ஏன் நம்ம அவமானப்படணும்? அவன் அவமானப்படணும். தமிழ் ஒரு பழமொழி, எட்டி மரம் பச்சையா இருந்தா அதை நிழலையாவது பண்ணி நிக்கலாம். எட்டி மரம் எதுக்கும் உதவாது. எட்டி மரம் எதுக்கும் உதவாது. எட்டி பழம் எதுக்கும் உதவாது. எட்டி கசப்பு அது எதுக்குமே உதவாது. எதுக்குமே உதவாது. அப்ப எதுக்குமே உதவாததை கூட என்ன செய் இருந்துச்சுன்னு என்ன செய்யலாம்? வெயிலுக்கு நிழலையாவது போய் என்ன செய்யலாம்? நிக்கலாமே. நிழலையாவது என்ன செய்யலாம்? போய் நிக்கலாம். அப்ப எதுவுமே உதவ என்ன செய்யாத, தூக்கி எரிஞ்சிடாத. அடுத்தவங்களை அவமானப்படுத்துவதில் விருப்பம் காட்டாது. அடுத்தவங்களை எந்த சூழ்நிலையிலும் அசிங்கப்படுத்திடாது.
அவங்க அசிங்கப்படுவதற்கு நீ காரணமா மாறாத, அவங்க அசிங்கப்படுறதை கண்டு சந்தோஷப்படாத. இப்படிப்பட்டவன் தான் யாருன்னா நீதிமான். அந்த நீதிமானை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? கைவிடாம அவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவனை மட்டுமல்ல, அவன் சந்ததியும் ஆசீர்வதிக்கிறான். அந்த சந்ததி என்ன செய்யாதான்? அப்பத்துக்கு இறந்து தெரியாதான். அவன் சந்ததி அப்பத்தை என்ன செய்யாதான்? ஒரு நாளும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாதான். சாப்பாட்டுக்கு ஒரு நாள் கஷ்டப்படாதான். சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாதான். அந்த அளவுக்கு என்ன செய்வேன்? அவனை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா தான் அவன் என்ன செய்வேன்? கைவிடாம இருக்கிற. அப்ப யாராயிரு? நீ நீதிமானாயிரு. நீ யாரா இருந்துரு? நேத்து சொன்னார், ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும் இல்லையா? ஏதாவது இருந்தா போதும். அது என்ன நினைக்க சொல்றா? நீதிமானா இருந்து. ஏதாவது இருந்தா போதும் இல்லையா? அது என்னவா இருக்கட்டும், நீதிமானா இருந்துரு. அந்த நீதிமன்றம் என்ன செய்வான்? மற்றவனை அவமானப்படுத்த மாட்டான். அடுத்தவன் அவமானம் அடைவதில் விருப்பம் காட்ட மாட்டான். அடுத்தவங்க அவமானப்படுவதில் என்ன இருக்காது? அவனுக்கு விருப்பம் இருக்காது. அவன் அவமானப்பட்டா நமக்கு என்ன கிடைக்க போகுது? அவன் அவமானப்பட்டா நமக்கு என்ன நன்மை? ஒண்ணு கிடையாது. அப்ப ஏன் அவமானப்படணும்? அவன் அப்படி இருந்துட்டு போட்டு நமக்கு என்ன இருக்கு? அப்ப அடுத்தவங்க அவமானப்படுவதில் விருப்பம் காட்டாம இருந்தோம்னா நம்ம கர்த்தர் ஒரு நாளும் அப்பத்துக்கு என்ன செய்ய மாட்டா? இறந்து தெரிய பண்ண மாட்டா. கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கண்ணபடி ஜெபம் பண்ணலாங்களா? கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா? இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. ஏன் ஒரு மனுஷனை தேவன் நீதிமானா மாத்தறார்? அவன் கைவிடாம இருக்கணும். அந்த நீதிமானை நான் கைவிடக்கூடாது. அந்த நீதிமானை நான் கைவிட்டக்கூடாது. அவன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கணும். அவன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கணும். அவன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கணும். நீதிமானை கைவிடக்கூடாது. அவன் சந்ததியை ஆசீர்வதிக்கணும். அந்த நீதிமானுக்கு நிறைய அடையாளம். அதுல ஒண்ணு என்ன? அடுத்தவர்களை அவமானப்படுத்த மாட்டான். அடுத்தவர்களை அவமானப்படுத்த மாட்டான். அடுத்தவனை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அடுத்தவனை அசிங்கப்படுத்தி அதுல சந்தோஷப்படுகிறவன் நீதிமான் அல்ல. அடுத்தவங்க அவமானத்துல சந்தோஷப்படுகிறவன் நீதிமான் அல்ல. அந்த நீதிமானா நாம் இருந்தாதான் நம்மளை தேவன் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிடலன்னா நீ கேட்கிற நேரத்துல கேட்கிற உதவிகள் உனக்கு கிடைக்கும். இக்கட்டான நேரத்துல உனக்கு தேவையான உதவிகள் உனக்கு கிடைக்கும். அது நீதிமானுக்கு தான் கொடுக்க விரும்புறாரே தவிர எல்லாருக்கும் கொடுக்க விரும்பல. தாவீது சொல்றா, நான் சின்ன பள்ளியா இருந்தேன், இப்ப முதிர் வயது ஆயிட்டேன். நான் நீதிமானா இருந்ததுனால என்னை ஒரு நாள் தேவன் அசிங்கப்பட விடல. அப்பத்துக்கு இறந்து தெரிய விடல. என்ன மட்டுமல்ல, என் சந்ததியை தேவன் ஆஸ்வதிக்கிறார். அடுத்தவங்களை அவமானப்படுத்தலன்னா நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஒரு நாளுக்கத்தை அவமானப்படுத்த விட மாட்டார். அப்பத்துக்கு இறந்து தெரிய மாட்டானா பெரிய அவமானது. நீ அடுத்தவங்களை அவமானப்படுத்தலன்னா உன்னையும் உன் சந்ததியும் ஒரு நாள் அவமானப்படாது, அசிங்கப்படாது. அடுத்தவங்களை அவமானப்படுத்துவதில் குறியா இருந்தன்னா உன்னையும் உன் சந்ததியும் அவமானப்பட வச்சிருவாரு. அவமானப்பட வச்சிருவாரு. சவுலுக்கு வாழ்வு கேட்டாலும் கிடைக்கல, சாவு கேட்டாலும் கிடைக்கல. பட்டயத்தில் விழுந்துட்டு ஐயோ உயிர் போகாததுனால துடிக்கிறேன், யாராவது என்ன வெட்டுங்கடானாலும் வெட்ட மாட்டேங்கிறான். சாவுக்கு கேட்டாலும் கிடைக்காது, வாழ்வுக்கு கேட்டாலும் கிடைக்காது. அடுத்தவங்களை அவமானப்படுத்துவதில் குறியா இருந்துட்டோம்னா வாழ்றதுக்கு கேட்டாலும் கிடைக்காது, சாகரத்துக்கு கேட்டாலும் கிடைக்காது. ஆனா நீதிமானா இருந்துட்டேன்னா நீ வாழ்வதற்கு கேட்கிறதை எல்லாம் தேவன் கொடுக்க விரும்புகிறான். நீ நல்லா வாழ்றதுக்கு உனக்கு என்ன வேணும்? நீ சுகமா வாழ்றதுக்கு உனக்கு என்ன வேணும்?
நீ ஆசீர்வாதமா வாழ்றது உனக்கு என்ன வேணும்? நீ மகிழ்ச்சியா வாழ்வதற்கு உனக்கு என்ன வேணும்? நீ மட்டும் நீதிமான வாழ்ந்துட்டனா நீ வாழ்வதற்கு தேவையானதை எல்லாம் தேவன் கொடுத்து உன்னை சுகமாய் வாழ வைக்க தேவன் விரும்புகிறார். ஆனா நீதிமான இழந்துட்டனா அப்பத்துக்கு இறந்து தெரிய வச்சு, அசிங்கப்பட வச்சு, கேவலப்பட வச்சு கர்த்தர் கைவிட்டுருவார். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கரங்க கூட இருக்கட்டும். நாங்க ஒரு நாளும் அந்த நீதிமானுடைய ஸ்தானத்தை நாங்க இழந்துடக்கூடாதுப்பா. நாங்க எல்லா காலத்திலும் நீதிமானாகவே நாங்க வாழணும். அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி, அடுத்தவங்களை அவமானப்படுத்தி அதில் நாங்க சந்தோஷப்படுறவங்களா இருந்துடவே கூடாது. அடுத்தவங்களை அவமானப்படுத்தி அதில் சந்தோஷப்படுகிற கூட்டமா நாங்க இருந்துடக்கூடாது. நாங்க நீதிமானாவே இருக்க விரும்புறோம். எங்களை நம்பி எங்களையும் எங்க சந்ததியும் வாழ்வதற்கு தேவையானதை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து எங்க குடும்பத்தை வாழ வச்சிருங்க சாமி. எங்க குடும்பம் வாழ்வதற்கு, எங்க சந்ததி வாழ்வதற்கு தேவையானதை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து எங்களை வாழ வச்சிருங்கப்பா. எங்களை வாழ வச்சிருங்க கர்த்தர். அப்படியே நீ செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மகிமையுள்ள கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும், நடத்தும், உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். குறைகளை குற்றங்களை மன்னியும். இன்னும் செம்மையா செய்ய கிருபை தந்து காத்துக்கொள்ளுங்க. சகல துதிகளை மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தி மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி வலிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.